अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। फ़इन्न अस्तक़ल हदीस किताबुल्लाह व हसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व सरल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व कुल्ल ललालतिन फिन्नार। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருபையினால் இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூட இருக்கின்றோம். நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாம் வல்ல நாயகன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள் கொடையாம் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மீதும் அந்த ரஹ்மானுடைய வற்றா கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அல்லாஹு படைத்து அதில் எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹு படைத்து அதில் மனிதர்களையும் சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சிறந்து விளங்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவால் தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நன்மை செய்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சுவனமும், பாவம் செய்து வாழ்ந்தவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தீர்ப்பளிக்கவிருக்கிறான். வெறுமனே நாளை மறுமையிலே நீங்கள் நன்மை செய்யுங்கள், தீமை செய்தால் தண்டனை என்று வெறுமனே இந்த மார்க்கம் யாரையும் விட்டுவிடவில்லை. இந்த மார்க்கம் என்ன நன்மையான காரியங்களை நீங்கள் செய்தால் சுவனம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அப்படி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் ஏராளமானவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்களின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான பாடங்களை நடத்த இருக்கிறான். அப்படி இறுதியாக நமக்கெல்லாம் இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயம் நரகத்திலே விழுந்து விடக்கூடாது, மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, நம்பிக்கை கொண்ட மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையினை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் இடத்திலே வாழும் பொழுது வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஏராளமான செய்திகள் நமக்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்க்கையிலே போதித்த போதனைகள், அவர்கள் ஊக்குவித்த நன்மையான காரியங்கள், அவர்கள் தடுத்து விட்டு சென்ற பாவமான செயல்கள், அவர்கள் அடுத்தவர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்தை நோக்கி செல்வானோ அத்தனை கட்டங்களுக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலியமாக இந்த மனித சமுதாயத்திற்கு விடயத்தை தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக எதை நாம் பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கொடுத்து விட்டு இந்த தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவரிடத்திலே நிறைய முன்மாதிரிகள் உங்களுக்கு இருக்கிறது. அவர் சொன்ன செய்திகளில் ஏராளமான விஷயங்கள். முன்மாதிரி என்று சொன்னால் ஒரு 100 நபர்கள் செய்யக்கூடிய காரியத்தை விட ஒரே ஒரு மனிதன் அதை விட சிறந்த ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அதுதான் இந்த 100 பேருக்குமே முன்மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லது எல்லா மனிதர்களும் நன்மை எதுவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது இதுதான் நன்மையான காரியம் என்று ஒரு மனிதன் வழிகாட்டுகிறான் என்றால் அதுதான் அந்த விஷயங்களிலே முன்மாதிரியாக கிடைக்கக்கூடிய விஷயம். இப்படி நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து இந்த இறை தூதர் விஷயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த நபியிடத்திலே முன்மாதிரி. எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி. நீங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தே முன்மாதிரி. குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறீர்களா? அதிலே முன்மாதிரி. குழந்தைகளிடத்திலே நடந்து கொள்வது, இப்படி ஏராளமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஒரே வசனத்திலே ஒட்டுமொத்தமாகவே சொல்லிவிடுகிறான். இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்படி அழகிய முன்மாதிரிக்கு சொந்தக்காரரான அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியினை சொல்லுகிறார்கள். இந்த செய்தி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகவும் கவனம் எடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது. அது என்ன செய்தி? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நன்மை தரும் காரியங்களிலே நீங்கள் ஆர்வமாக இருங்கள். ஒரு 3 விஷயத்தை சொல்லுகிறார்கள். நன்மை தரும் காரியங்களில் நீங்கள் ஆர்வமாக இருங்கள். அடுத்தது அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். இந்த 3 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த 3 விஷயத்திலும் ஏராளமான பாடங்கள் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நமக்கெல்லாம் எதிலே ஆர்வம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, நன்மையிலே ஆர்வம் காட்டுங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினை எடுத்து பாருங்கள், நம்முடைய ஆர்வம் இன்றைக்கு எதிலே இருக்கிறது? விளையாட்டு பார்ப்பதிலே ஆர்வம் காட்டுகிறோம். தொலைபேசிகளிலே ரீல்ஸ்களை பார்ப்பதிலே ஆர்வம் காட்டுகிறோம். நண்பன் வருவான், அவனிடம் பேசினால் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதற்கு ஆர்வம் காட்டுகிறோம். இதையெல்லாம் தாண்டி நன்மையை விட பாவம் செய்வதற்கு இன்றைக்கு அதிகமான நபர்கள் ஆர்வம் காட்டுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள்? நன்மையிலே நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூட சொல்லுகிறான், வலி குல்லி விஜ்ஹத்தின் ஹுவ மௌலிஹா. அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மைகளிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மைகளில் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நன்மை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, நன்மையில அடுத்தவரை முந்திக் கொள்ளுங்கள். அப்ப நன்மை செய்வதில் நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? ஒருவர் கடமையான தொழுகைக்கு வந்து உட்காருகிறார். அவரை விட நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும்? அவர் வெறும் கடமையான தொழுகையை தொழுக நினைக்கிறார். அவரை விட அதிகம் செய்ய வேண்டும் என்றால் நான் சுன்னத் தொழுகையினை தொழ வேண்டும். ஒருவர் 5 ரூபாய் தர்மம் கொடுக்கிறார், பார்க்கிறோம். அவரை விட முந்திக் கொள்ள வேண்டும் என்றால் 10 ரூபாய் தர்மம் கொடுக்க வேண்டும். ஒருவர் வாரத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கிறார். அவரை விட முந்திக் கொள்ள வேண்டும் என்றால் 2 நாள் பள்ளிவாசலுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும்.
அல்லாஹ் இந்த வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறான். நன்மைகளில் ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அவரை விட அதிகமா செய்யுங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நன்மைகளை கணக்கிட்டு பாருங்க. மற்றவர் தொழுவதை விட குறைவாக, மற்றவர் அமல்கள் செய்வதை விட குறைவாகத்தான் நம்முடைய அமல்கள் இருக்கிறதே தவிர அவர்களை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் காலத்துல இந்த நன்மையில ஆர்வம் காட்டியது எப்படி தெரியுமா? நன்மை செய்வதற்கு அவர்கள் காட்டிய ஆர்வம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்க சில நபி தோழர்கள் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் எல்லாம் சம்பாதித்து பொருளாதாரத்தை தர்மமாக கொடுக்கிறார்கள், நன்மை அதிக செய்யறாங்க, ஆனால் எங்களால் அதை செய்ய முடியவில்லை, நாங்க என்ன செய்யறது? அவங்கள மாதிரியே நாங்களும் நன்மையை அதிகம் சம்பாதிக்கணும், அதற்கு வழி என்ன? எப்படி போட்டி போடுறாங்கன்னு பாருங்க. அவர்கள் கொடுக்கிறார்கள், அவர்களை விட கொடுக்க வேண்டும், ஆனா எங்களால முடியல, நாங்க என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். சுபான் அல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் அல்லாஹ் அக்பரும் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் போறாங்க. சரி, அவங்க செஞ்சது ஈடுபடக்கூடிய அளவிற்கு நமக்கும் இருக்கிறது, அவருடைய ஆர்வத்திற்கு கிடைத்தது என்று நினைத்து போகும் பொழுது அதே தர்மம் கொடுத்த நபி தோழர்கள் இதே காரியத்தை அவர்களும் செய்கிறார்கள். மறுபடியும் வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள், ஆனா அவங்களும் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னும் சொல்லல, அவர்களுக்கு அதிகம் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் விட்டு விட்டார்கள். இப்படி நன்மைகளிலே போட்டி போட்டுக் கொண்டு நபி தோழர்கள் ஆர்வம் காட்டினார்கள். சரி, நம்ம தான் தர்மம் கொடுக்கிறோம், அவங்களுக்கு தானே சொன்னாங்க, நமக்கு என்ன? அப்படி நபி தோழர் பார்க்கல. தர்மமும் கொடுப்போம், ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ருகளையும் நாம் செய்வோம் என்று அவர்கள் அதிலே அவர்களுடைய ஆர்வத்தை அவர்கள் அங்கே வெளிக்காட்டினார்கள். நாமும் நம்முடைய நன்மை செய்வதிலே ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுனா எப்படி? அதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதற்குண்டான சூழல் அனைத்துமே அமைய வேண்டாமா? ஆசைப்படுவதோடு சேர்த்து சில காரியத்திலே நாம் ஆர்வம் காட்டினால் நம்முடைய நிலையும் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்திற்கு மாறும். எப்பொழுது மாறும் தெரியுமா? இந்த ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்ன? நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கஸ்தூரியை போன்றது. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கொல்லனுடைய உலையை போன்றது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்குண்டான உதாரணம் கஸ்தூரி இருக்கிறதே, நீங்கள் நினைத்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது வாங்காமல் இருந்தால் கூட அதனுடைய நறுமணத்தை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே கெட்ட நண்பனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உதாரணம் என்பது கொல்லனுடைய உலையாகும். இரும்பு பட்டறை இருக்கிறத, அந்த இரும்பு பட்டறை என்று சொல்லுகிறார்கள். அங்க என்ன கிடைக்கும்? வெறுமனே தீ பற்றி கொண்டு எரியும். இரும்பை தட்டுவான், அதில் இருந்து வரக்கூடிய அந்த தூசு காற்று நமக்கு கேடுகளை ஏற்படுத்தும். அதுல வாசமும் இருக்காது, அதை விலைக்கு வாங்குவதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் இதுதான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலிலே நல்ல நண்பனை தேர்வு செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? நாம தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டால் நம்முடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய நண்பன் சொல்லணும், வாங்க சொல்லப்பட்டு விட்டது, தொழுதுட்டு வந்து பேசுவோம். ஆனால் நண்பர்கள் எப்படி? 10 நிமிஷம் கழிஞ்சு போய்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது தானே,
இனியும் வக்து முடிவதற்கு நேரம் இருக்கிறது தானே. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் தொழக்கூடிய நண்பன் இருந்தால் கூட, எப்பா தொழுகைக்கு டைம் ஆச்சு போய் தொழுதுட்டுவான்னு சொல்லக்கூடிய நண்பன் நம்மிடத்துல இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, நல்ல நண்பனாக இருந்தால் அதிலே பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கெட்ட நண்பனாக இருந்தால் ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலிலே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நட்பு வட்டாரத்தை முதலிலே நல்ல நட்பு வட்டாரமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை போல இந்த ஆர்வம் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஆர்வம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீடுகளிலே நாம் திருமறை குர்ஆன் ஓதி எத்தனை நாள் ஆகிவிட்டது என்று நினைத்து பாருங்க. குர்ஆனை நான் இன்னைக்கு எடுத்து படிக்கும் பொழுது பக்கத்திலே என் மகன் இருந்தான், மனைவி இருந்தால், தாய் தந்தை இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு எப்போ ஏற்பட்டது? ஒன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அது நடந்து பல மாதங்கள் அல்லது பல வருடங்களே ஆகிவிட்டது. ஆர்வம் எப்படி வரணும் தெரியுமா? நாமும் தினமும் படிக்கும் பொழுது நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளை தானாக அவனும் நினைப்பான், டெய்லி அத்தா குர்ஆன் ஓதுறாரு, டெய்லி அம்மா குர்ஆன் ஓதுறாங்க, நாமும் ஓத வேண்டும். ஆனால் நம்முடைய பழக்கம் என்ன? நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், ஆனால் நாம் செய்யாமலேயே இருப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள். கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அப்ப நாம நம்முடைய பழக்கத்தை குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பழக்கத்திலே ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும். நாம தினமும் ஓதினால், தினமும் திருமறை குர்ஆனை எடுத்து படித்தால், நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தை பிள்ளை மனைவி கணவன் நாம் சொன்னால் அவர்களும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆசை அதிகரிக்க வேண்டும் என்றால், ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த பழக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவிற்கு என்றால் ஒரு மனிதன் செயல்களிலே இதை போல ஆர்வம் காட்ட வேண்டும். நல்ல நல்ல காரியம் இருக்கிறத ஒரு யாசகம் கேட்டு வந்தால், தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளையோடு இருக்கும் பொழுது, குடும்பத்தோடு இருக்கும் பொழுது நன்மையான காரியத்தை செய்ய நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். யாராவது தர்மம் கேட்டு வராங்க, நாம எந்திரிச்சு கொண்டு போய் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளை பார்க்கணும். பார்த்தா நாமளும் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் அது வரும். காசு இருந்தாலும் கொடுக்கணும், கணவன் இருந்தாரு, கணவன் இல்லாவிட்டாலும் அவர் கொடுப்பாரு, அந்த மாதிரி நாமளும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வர வேண்டும். அதற்கு நாம் முதலிலே ஆர்வத்தை காட்ட வேண்டும். எல்லா நன்மையான காரியத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிடித்தது நீங்கள் சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எதுவா? சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை, டெய்லி ஒரே ஒரு வசனம் நீங்கள் படித்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு ரூபாய் டெய்லி தர்மம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனா தொடர்ந்து செய்தால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்ன நினைச்சு பாருங்க. தொடர்ந்து செஞ்ச பழக்கம். நான் இதுவரைக்கும் எந்த வெள்ளிக்கிழமையும் நான் தர்மம் கொடுக்காமல் சென்றதே இல்லை. என் வீட்டு வாசலிலே வந்து நின்று கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததே இல்லை. நான் தினமும் ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை பிறருக்கு சொல்லாமல் இருந்ததே இல்லை. நினைச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிச்சதே அதுதான். ஏதோ தடாலடியாக ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு நீங்க அமல்களை அதிகம் அதிகம் செய்வது, அதை விட அல்லாஹ்வுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? சின்னதா செஞ்சாலும் தொடர்ந்து செய்தால்
அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, நன்மையிலே ஆர்வத்தை காட்ட வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் உதவியினை நீங்கள் நாட வேண்டும். அல்லாஹ்ட்ட உதவியை எதிர்பார்க்கணும். இன்றைக்கு நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு முன்பாக நாம உதவி எல்லாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? எல்லா சுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டால், ஒரு கடன் வந்துருச்சு அல்லாது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவை, இப்படி எல்லாம் ஒரு கட்டம் வந்து நின்று விட்டால் நம்முடைய நிலைகள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரிந்தவர்களுக்கெல்லாம் போன் பண்ணுவது, மாப்பிள்ள கொஞ்சம் கடன் கொடு, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு காரணம், இதுவெல்லாம் கேட்டு முடித்ததற்கு பிறகு கடைசியாக எங்கே வந்து நிற்கிறோம்? கடைசியா எல்லாரும் உலகத்திலே விட்டதற்கு பிறகு அப்பொழுதுதான் நமக்கு தோன்றுகிறது, அல்லாஹ்ட்ட வைப்போம். பிரார்த்தனையிலே நாம் அதை கொஞ்சம் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்முடைய நிலை மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் முதலில் கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கஷ்டம் வந்துருச்சா, படைச்சவன் மட்டும்தான் ஞாபகத்துல, எல்லாம் நீ தான் போக்கணும், உன்னால் போக்க முடியும், என் நிலை மாறும். அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அடுத்ததா நீங்கள் இறங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி எவ்வளவு நபிமாருடைய வரலாறு நமக்கு பாடத்தை கற்றுத் தருகிறது. எவ்வளவு நபியுடைய வரலாறு, நீங்க திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், அதுல எவ்வளவு கிடைக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்திலே போடும் பொழுது அவர்கள் யாரிடத்திலே கேட்டார்கள்? தீக்குண்டத்திலே போடக்கூடிய மக்கள் இடத்திலே எதிர்பார்க்கல, படைச்சவன் பார்த்துக்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றினானே, யாரை நம்பினார்கள்? நம்ம கூட கூட்டம் வருது அதனால தைரியமா இருப்போம், அப்படி இல்ல, படைச்சவன் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அவர்கள் நம்பியது அல்லாஹ்வை மட்டும்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, ஒன்று நன்மைகளில் ஆர்வத்தை காட்டுவது, அடுத்தது அல்லாஹ்விடத்திலே உதவியினை நாடுவது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்விடத்திலே வைத்து விட்டு அடுத்ததாக அதற்குண்டான தீர்வை மனிதனிடத்திலே, உங்களுடைய உழைப்புகளிலே, உங்களுடைய அறிவுகளிடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் அதற்குண்டான வழிகளை உங்களுக்கு காட்டுவார். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதே செய்தியிலே சொல்லுகிறார்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே, ஒரு பாடமே இதுதான். என்ன? நமக்கு ஏதாவது ஒரு அடி விழுந்துருச்சுன்னு வைங்க, உடனே அப்படியே சோர்ந்து தளர்ந்து போயிடுது. என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சரியா வர்றதே இல்ல, ஏன்னா ஒருத்தன் ஏமாத்திட்டான், இனி யாரையுமே நம்ப கூடாது, ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுக்கு காசு கொடுத்த அவன் திருப்பி தரல, இனிமேல் யாருக்குமே உதவ மாட்டேன். நம்முடைய மனோநிலை எப்படி மாறுகிறது? எல்லாத்திலும் தளர்ந்து போகக்கூடிய நிலைமை. எதுக்கு நாம செஞ்சுட்டு, எதுக்கு தொழுதுட்டு, எதுக்கு சமுதாய பணி செஞ்சுட்டு, எதற்காக அடுத்தவன் மீது அக்கறை காட்டிட்டு, இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு நம்மிடத்திலே அதிகமாக, குறிப்பாக ஏகத்துவத்தை புரிந்து கொண்டவர்களிடம் கூட இந்த ஒரு தன்மை இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட சூழல்களை சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க நினைச்சு பாருங்க. உஹது போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் பற்கள் உடைக்கப்பட்டு செய்திகள் பரவுகிறது, முகமது கொல்லப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் நினைத்து அது அப்படியே வேதனைப்பட்டு ஒரு காரியத்தையும் செய்யாம ரசூலுல்லாஹ் முடங்கி போகல. அடுத்த போர்க்களத்திற்கு தயாராகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சாட்டி விடுகிறார்கள். தளர்ந்த நேரத்தில் கூட அல்லாஹ் அதை சுட்டி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் தளர்ந்து போன ஒரு நேரம், எப்படி ஒரு நபியை அடித்தவர்கள் எப்படி நல்லாவார்கள் என்று நினைக்கும் பொழுது
அல்லாஹ் அதையே சுட்டி காட்டுகிறார். அதுவெல்லாம் கூடாது என்று தளர்ந்து போவதை அல்லாஹ் விரும்பல. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அடிகள் நமக்கு விழுந்தாலும் அதற்குண்டான பலன் அல்லாஹ் மறுமையிலே தருவான். மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அப்படி எழுந்து நின்றவர்களுடைய வரலாறுகள் தான் நபிமார்களுடைய வரலாறு. எவ்வளவு அடிபட்டு இந்த மார்க்கத்தை போதித்து அல்லாஹ்வை உறுதியாக நம்ப வேண்டும் என்று போதித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எதை காட்டுகிறது? வாழ்க்கை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். எதிலுமே தளர்ந்து விடுவதை இந்த மார்க்கம் விரும்பவே இல்லை. விழுந்திருச்சா அதற்குத்தான் சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்துலதான் வரப்போறோம். அவன் ஏமாத்தினா அதுக்கு என்ன? இன்னா லில்லாஹி, அவ்வளவுதான். நாம் செய்தது பயன் கிடைக்காமல் போகிவிட்டால் இன்னா லில்லாஹி, அதற்கு பிறகு அடுத்தது. மனம் தளராமல் இருப்பதற்காக சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு மந்திரமே இந்த வசனம். அடுத்த நிலைக்கு நம்முடைய நிலை வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இப்படி ஏராளமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு பாடமாக நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட இந்த 3 விஷயத்தில, ஒன்று அல்லாஹ் நன்மையான காரியத்தில ஆர்வத்தை அதிகப்படுத்துவது, இன்னொன்று அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ்வை முழுமையா நம்பி அல்லாஹ்விடத்திலே கேட்பது, இன்னொன்று எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் தளர்ந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இப்படிப்பட்ட இந்த 3 குணத்திலும் அல்லாஹ் நாம் அனைவரையும் மென்மேலும் உயர்ந்த குணம் கொண்டவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் உரையிலே ஒரு 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த 3 பண்புகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இந்த உரையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், பொதுவாக நிறைய மனிதர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் இன்றைக்கு சமுதாயத்தில் கல்வியிலோ அல்லது வேலையிலோ விளையாட்டுகளிலோ தன்னுடைய தொழிலிலோ அல்லது தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையிலோ இப்படி எந்த ஒரு நிலையிலும் இந்த மனிதன் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் பொழுது பரவலாக நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், அவன்தானே நல்லாகிறான், அதற்கு நமக்கு என்ன என்பதை போல இன்றைக்கு நம்ம பல மனிதர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒன்றை நினைத்து பாருங்கள், ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு நல்ல படிக்கக்கூடிய, நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய, நல்ல அறிவுத்திறன் கொண்டு இருக்கக்கூடிய எவ்வளவோ மாணவ மாணவிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விஷயங்களில் எல்லாம் நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், ஏதோ ரிசல்ட்டுகள் வெளியே வரும் பொழுது வெறுமனே மதிப்பெண்கள் எண்ணிக்கையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது நம்முடைய சமூகத்தில் மட்டும். ஆனால் மற்ற சமூகங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவன் நல்ல படிக்கிறான் என்றால் அவனை தூக்கி விடுவதற்கு அவருடைய சமூகத்திலே ஆட்கள் இருக்கிறது. அதனால் அந்த சமூகம் இன்றைக்கு ஆளக்கூடிய, இன்றைக்கு அல்ல பொதுவாக ஆட்சி கட்டிலே யார் வந்தாலும் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக அதிகார வட்டத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பதை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். எவ்வளவோ உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டது, ஆனால் பள்ளிவாசல் வழக்கை எடுத்து நடத்த ஒரு திறமையான வழக்கறிஞர் இல்லை. டாக்டருடைய படிப்புக்குண்டான உரிமை பறிக்கப்படுகிறது, அதை எப்படி முறையிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிவு நமக்கு தெரிவது இல்லை.
நம் சமூகத்திற்கு நிறைய இடங்களிலே வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அது எங்கே போய் தேடி எப்படி முன்னேறுவது என்று சொல்லித் தருவதற்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் எதனால் வந்திருக்கிறது? ஒன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏன் வந்துச்சு தெரியுமா? நாம் நமக்கு என்ன என்று இருப்பதினால்தான் இந்த நிலை வந்தது. நாம் நம்முடைய சமூகத்திலே ஒருவன் படித்தால், ஒருவனுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டால், அவனை ஊக்கப்படுத்துவதிலே நம்முடைய கவனம் அங்கே செலுத்தும் என்று சொன்னால் அவனால் சாதித்து காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் கூட இப்படித்தான் ரசூலா நடந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? போர்க்களத்திலே போர் கைதிகளை பிடிப்பார்கள். போரிலே தோத்த உடனே சில போர் கைதிகளை பிடிப்பார்கள். பிடிச்சிட்டு வந்து அவர்களை எல்லாம் கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? இதோ இங்கே கல்வி இல்லாத மனிதர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை தருகிறோம். எதற்கு? கல்வி விஷயத்திலே ஊக்கப்படுத்துவதற்கு. நீங்க கல்வி தெரியாம இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட போய் கத்துக்குங்க. கைதிகள் இடத்துல சொல்லுகிறார்கள், கற்றுக் கொடுத்தால் விடுதலை, காசு பணம் தர வேண்டாம், நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம், இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது போதும், சொல்லிக் கொடுத்தால் நீங்க போய்க்குங்க. அப்ப கல்விக்காக ஊக்கப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி வழிமுறையை காட்டி கொடுத்தார்கள். ஆனா நம்முடைய சமூகம் என்ன? ஒருவன் படித்து நல்ல நிலைக்கு வர நினைக்கிறான், குடும்பத்தில் உதவுவதற்கு வழி இல்லை, அதோட ஊக்கப்படுத்துவதற்கும் ஆள் இல்லை. நல்ல படிக்கிற, பரவாயில்ல, இன்னும் படி, நீ எழுதுனது நல்லா இருக்குது, நிறைய மார்க் வாங்கி இருக்க பாரு, இந்த ஏரியாலேயே நீ தான் அதிக மதிப்பெண். இப்படி ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு நம்முடைய சமூகத்திலே. அதனால் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 19ஆம் தேதி மதீனா மஹாலில் வைத்து 12வது வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு விருதும் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கட்டமாக எதுக்கு தெரியுமா? நம்ம சமுதாயத்தில் நீ படித்தால் இதோ இத்தனை பேரும் உன்னை ஆர்வம் ஊட்டுவதற்கு காத்திருக்கிறோம், அதை காட்டுவதற்காக நீங்க படிங்க. உங்களுக்காக இன்றைக்கு சிறிய தொகை தரலாம், ஆனால் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இந்த சமூகத்திலே ஆள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நிகழ்ச்சி. நீங்க படிச்சா சமூகம் கைவிடாது, சமுதாயம் உங்களை ஏராளமாக பார்க்காது. நீ உயர்ந்து இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வரக்கூடிய அடுத்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதீனா மஹாலில் வைத்து ஒரு நிகழ்ச்சி மாணவ மாணவியர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எல்லாரும் கலந்துக்கணும். கலந்துக்கிறதோடு சேர்த்து அந்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தணும். அவங்கள மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்து வீடு, நண்பனுடைய பிள்ளை அல்லது சொந்தக்கார பிள்ளைகள் யார் படிச்ச ரிசல்ட் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான், பரவாயில்ல, நல்ல படிச்சிருக்கிற, இன்னும் நல்ல படிமா, ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளுமா. காசு பணம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிந்த படித்தவரிடம் கொண்டு போய் விட்டால் அந்த படிப்பை எப்படி பெறலாம் என்பதற்கு வழிமுறையாவது அவர்களுக்கு கிடைக்கும். எது படிச்சா எது செலவு இல்லாமல் எங்கே சீட் கிடைக்கும் என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளுடைய ஜும்மாவுடைய வசூல் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் அந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் இந்த நிகழ்வும் நடக்கிறது. ஊக்கம் அளிப்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.